மதுரை சித்திரை திருவிழா கூட்டத்தில் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் எச்சரித்து விரட்டியடித்தனர். வண்டியூர் பகுதியில் உள்ள தேனூர் மண்டபத்தில் கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட சில இளைஞர்களை போலீசார் கண்காணித்து எச்சரித்தனர். பின்னர் லேசான தடியடி நடத்தி அவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். பல்லாவரம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரின் ரோந்து வாகனத்தை போதை ஆசாமிகள் சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஷ், மகேஷ்குமார் மற்றும் கோபி ஆகிய மூவரும் போதை தலைக்கேறிய நிலையில் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மதுபான கடை அருகே ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர்களை பிடிக்க முயன்ற போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மூவரும் போலீஸ் வாகனத்தை சேதப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மூவரையும் கைது செய்தனர். சென்னை அடுத்த புழல் மகளிர் சிறையில் ஆபாசமாக பேசிய பெண் கைதியை தாக்கிய திருநங்கைகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புழல் சிறையில் ஷீபா, அகல்யா ஆகிய திருநங்கைகள் விசாரணை கைதிகளாக உள்ளனர். அதே சிறையில் இருக்கும் லக்ஷ்மி என்பவர் திருநங்கைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் லக்ஷ்மியை தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த லக்ஷ்மி சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக தாக்குதல் நடத்திய திருநங்கைகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.